விக்ரமாதித்தன் வேதாளத்தை தன் தோளில் ஏற்றிக் கொண்டு வரும்போது வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. மன்னா, ஒரு நாட்டில் சந்திரன் மற்றும் சூரியன் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். இருவரும் கல்வி கற்க வெளியூருக்குச் சென்றனர். கல்வி முடிந்து ஊர் திரும்பும் வழியில் ஒரு அடர்ந்த காட்டை சந்தித்தனர். அங்கு ஒரு பழைய கோயில் இடிந்து கிடந்தது. அந்த சிதைவுகளுக்கு இடையே ஒரு தங்கப் பெட்டியை கண்டெடுத்தனர். சூரியன் சொன்னான், நண்பா, இதை பாதியாக பிரித்துக் கொள்வோம். ஆனால் சந்திரன், வேண்டாம், இதை விட்டு நம் ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஏரியை வெட்டலாம். அது அனைவருக்கும் பயன்படும். இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கும்போது அங்கு வந்த ஒரு திருடன் அந்த பெட்டியை பறிக்க முயன்றான். சந்திரன் தன் உயிரை பணயம் வைத்து திருடனுடன் போராடி பெட்டியை மீட்டான். ஆனால் போராட்டத்தில் சந்திரனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்தான். அப்போது சூரியன் அந்த தங்கப்பெட்டியை எடுத்துக்கொண்டு சந்திரனை அங்கேயே விட்டுவிட்டு தன் ஊருக்கு ஓடிவிட்டான். ஊருக்குச் சென்று செல்வந்தனாக வாழ்ந்தான். சில காலம் கழித்து காயத்திலிருந்து மீண்ட சந்திரன் ஊருக்கு வந்தான். ஆனால் சூரியனை பழிவாங்க நினைக்காமல் அமைதியாக தன் வேலையை பார்த்தான். ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னர் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தபோது சந்திரன் தன் அறிவால் அவருக்கு உதவி செய்தான். மன்னர் அவனுக்கு பாதி நாட்டை பரிசாக அளித்தார். கதையை முடித்த வேதாளம், மன்னா, இப்போது சொல், துரோகம் செய்த சூரியன் செல்வந்தனாக வாழ்ந்தான். ஆனால் உதவி செய்த சந்திரன் கஷ்டப்பட்டு பிறகுதான் முன்னேறினான். இதில் யாருடைய விதி சிறந்தது? வேதாளமே, செல்வம் என்பது நிலையற்றது. சூரியன் துரோகம் செய்து சேர்த்த செல்வம் அவனுக்கு புகழை கொடுக்காது, பயத்தையே கொடுக்கும். ஆனால் சந்திரன் தன் உழைப்பாலும் நேர்மையாலும் பெற்ற அதிகாரம் அவனுக்கு நிலையான புகழையும் மன நிம்மதியையும் தரும்.